1 டீஸ்பூன் போடுறேன். அது வெடித்தோடனே கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதில் மெதுவாக ஊற்றிடலாம். தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஓரத்துலேருந்து ஊற்றணும். இதை ஊற்றிட்டு இந்த பெருங்காயம், மஞ்சத்தூள், உப்பு, மிளகாப்பொடி, சாம்பார் பொடி ரெண்டுமே போடுறேன். சாம்பார் பொடி வந்து கொஞ்சம் நம்ம மற்ற பருப்பு வகைகளும் சேர்த்து வறுத்துருப்போம் இல்லையா, அதனால் இது கொஞ்சம் நல்லா கெட்டிப்படுறதுக்கும் அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதனால தான் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தீயை நல்லா லோவாக வச்சு அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்குது. இப்போ நம்ம என்ன செய்யலான்னா, இந்த வெந்தயம் பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, வெந்தயம்